சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவில் உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு ஆரூர் வட்டகை நாடு 5ஆம் திருநாள் மண்டகப்படி திருநாளில் சுவாமி அம்மன் யானை வாகனத்தில் பவனி வந்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ அருள்மொழி நாதர் திருக்கோவிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆரூர் வட்டகை நாடு 22 கிராமத்தின் நாட்டார்கள் சார்பாக 5ஆம் திருநாள் மண்டகப்படி நாளில் யானை வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், ஸ்ரீ அருள்மொழிநாதர் பிரியாவிடை அம்மனுடன் யானை வாகனத்திலும், ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி அம்மன் அன்னம் வாகனத்திலும், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சின்ன ரிசவ வாகனத்திலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம், கும்பதீபம் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பித்து உதிரி பூக்கள் கொண்ட அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து தெய்வங்களை வாகனங்களில் எழுந்தருள செய்து மங்கள வாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வர செய்தனர். யானை வாகனத்தில் பவனி வந்த சுவாமி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். இதில் விழா ஒருங்கிணைப்பாளர் நாலுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர்.